ஹலோ, ஹாய் மக்களே! நான் தான் உங்க சுகன்யா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய வச்சு பொரியல் செய்ய போகிறோங்க. அவரைக்காய் வந்து பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் சர்க்கரை வியாதி உள்ளவங்க அதிகமாக அவரைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அப்புறம் உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. அது ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டை மிளகா ஒன்று வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பட்டை மிளகா நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் நல்ல ஒரு அரோமா நமக்கு நல்லாவே கிடைக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தாளிப்பு தாங்க பொரியலுக்கு வந்து தாளிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம தாளிக்கிறது வந்து கரெக்டாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அதை போட்டு கரெக்டாக தாளித்தோம்னா நம்ம செய்கிற சாப்பாடு எப்போயுமே சூப்பராக இருக்குங்க. யாருமே நல்லா இருக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்கங்க. தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் பொரியலுக்கு தாளிப்பு மெயின். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக அவரைக்காய் போட்டுக்கலாம். அவரைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சின்னதாக பொடிசாக நீட்டு வாக்கில் அரிஞ்சிருக்கேன் நான். எலும்பு தேய்மானம் உள்ளவங்களும் அவரைக்காய் வந்து அதிகமாக சாப்பிட்லாம். ஏன்னா கால்சியம் சத்து அவரைக்காயில் வந்து நிறையவே இருக்குது. அதனால் எலும்பு தேய்மானம் உள்ளவங்களும் அதிகமாக அவரைக்காய் எடுத்துக்கோங்க. ரத்த அழுத்தம் உள்ளவங்களும் அதிகமாக அவரைக்காய் எடுத்துக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க. நிறைய சத்து இருக்குங்க, சொல்லவே வேணாம். நிறையவே இருக்குது அவரைக்காயில். அதனால் நான்வெஜ்ஜை எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வெஜ்ஜையும் விரும்பி சாப்பிடுங்கங்க. அதை விரும்பி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து பிடிக்கும். வேண்டா வெறுப்பா இல்லை நான்வெஜ் மாதிரி என்ன இருந்தாலும் வெஜ்ஜு வராது அப்படிங்கிற மாதிரிலாம் எப்பயுமே சாப்பிடாதீங்க. வெஜ்ஜு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாரத்துக்கு ஒன்ஸ் ஆச்சும் அவரைக்காய் பொரியல் எடுத்துக்கோங்க. பொரியலாவோ இல்லை குழம்புல போட்டோ நீங்கள் எப்படி வேணுமோ சாப்பிடுங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து 2 பேர் அளவுக்கு தான் செய்கிறேன். 2 பேருக்கு தான் செய்கிறேன். அப்புறம் சால்ட்டு, கல் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சில பேர் வந்துங்க இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக, நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் கூடயோ இல்லை வத்த குழம்போ புளிக்குழம்போ அந்த மாதிரியோட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு செய்கிறப்ப பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்துங்க காயை வந்து சில பேர் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி செய்வாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி செய்யாதீங்க. வடித்து செய்யக்குள்ள அதில் உள்ள ஹெல்த்தெல்லாம் போயிடும், தண்ணியிலே போயிடும். அப்புறம் நம்ம வெறும் சக்கையை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி செய்யாதீங்க. எப்பயுமே இந்த மாதிரி அதுலேயே காய போட்டு அதுலேயே தண்ணி ஊற்றி வேக வைங்க எப்பயுமே. அப்போ தான் அதோட எல்லா சத்துமே அதிலே கிடைக்கும். அப்புறம் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டால் ரொம்பவே நல்ல ருசியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அதிகமாக செஞ்சு கொடுங்க இந்த பொரியலை.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.